யோகா பயிற்சி ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழ்நாடு யோகா ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள். தமிழ்நாடு யோகா ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் வே. காசிநாததுரை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது, மத்திய அரசின் ஆயுஷ்மான் திட்டத்தில் தமிழகத்தில் 253 பேர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுடைய சம்பளம் சுமார் 1.5 வருடங்களாக நிலுவையில் வைத்துக் கொண்டு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், சங்கத்தின் சார்பில் பல கட்ட போராட்டம் நடத்தியும் எந்தவொரு நடவடிக்கையும் இல்லை. இது தொடர்பாக ஆயுஷ்மான் திட்டத்தின் தமிழக இயக்குநர் ஜெயலட்சுமி IAS அவர்களிடம் கேட்டதற்கு, மத்திய அரசு இந்த திட்டத்திற்கான நிதியை வழங்கவில்லை என்று கூறினார். இது தொடர்பாக மத்திய ஆயுஷ்மான் அலுவலகத்தில் அணுகிய போது அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். மேலும் இதுகுறித்து இயக்குநர் விஜயலட்சுமி IAS அணுகிய போது சரியான பதில் தரவில்லை. ஆகவே தமிழக முதல்வரும் துறையின் அமைச்சரும் இப்பிரச்சினை குறித்து எங்களுடைய சம்பளம் கிடைக்க உதவி செய்ய வேண்டும். இந்த சம்பளத்தை கொண்டுதான் 253 பேரும் தங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளின் கல்விக்கான செலவையும் பயன்படுத்தி வருகிறார்கள். யோகாவிற்கு மத்திய அரசு வழங்குகின்ற நிதியை அரசு வழங்கவில்லை என்றால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்றும், மேலும் இந்த ஆண்டு யோகா தினத்தை கருப்பு தினமாக அனுசரிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பாடப்பிரிவினை BNYS என்று துணை இயக்குநர் மணவாளன் தொடங்கியுள்ளார். இந்த பிரச்சினையில் நீதிமன்றம் தலையிட்டு அவருடைய கல்வி சான்றிதழ் சரிபார்த்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அதேபோல் புதிதாக துவங்கியுள்ள BNYS பாடத்திட்டத்தை தமிழக அரசு நீக்க வேண்டும் என்றார். வரப்போகுது ஜூன் 21 அதற்கு ஒரு தமிழகத்தில் ஒரு கருப்புத்தனமாக தமிழகத்தில் கொண்டாடல எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஏன்னா யோகா பயிற்சியாளருக்கு சம்பளம் கொடுக்கல. அதனால் இந்த வருஷம் யோகா தினத்தை கருப்புத்தனமாக தான் கொண்டாடுவோம். இது மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு யோகா துறைக்கு வழங்கிய அமௌண்ட் என்ன செய்கிறீங்க அப்படின்னு ரைட் பண்ணணும். ரைட் பண்ணால் தான் இதை ஆடிட்டிங் பண்ணணும். இத்தனை வருஷமாக ஒதுக்கின யோகா துறைக்கு ஒதுக்கின நிதியை என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு உடனடியாக மத்திய அரசு இந்த துறையில் உடனடியாக ஆடிட்டிங் பண்ணாங்கன்னா தெரிஞ்சு வரும். பல கோடியை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மாணவருக்கு கொடுக்காம, மக்களுக்கு கொடுக்காம மோசடி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் உடனடியாக மாநில அரசு இதை தலையிட்டு சம்பளத்தை கொடுக்க வேண்டிய சம்பளத்தை நிலுவைத் தொகையில் இருக்கக்கூடிய யோகா பயிற்சியாளருக்கு உடனே கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கே உள்ள இயக்குநரை பணிமாற்றம் செய்ய வேண்டும். துணை இயக்குநர் அவர்களையும் பணிமாற்றம் செய்ய வேண்டும். அப்போ தான் யோகா துறையை வளர்க்க முடியும். வணக்கம். தமிழ்நாடு யோகா ஆசிரியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் காசிநாததுரை. இப்பொழுது மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இந்தியா முழுவதும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க சொல்லி அரசாணை வெளியிட்டார்கள். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அரசு ஆரம்ப சுகாதார யோகா பயிற்சியாளர்களாக 253 பேர் 3 வருடங்களாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு 1.5 வருடங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை. எதற்கென்று கேட்டால், நாங்கள் ஏற்கனவே இயக்குநர்களிடம் சந்தித்து எதனால் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை என்று கேட்டதற்கு, உங்களுக்கு மத்திய அரசிலிருந்து இன்னும் நிதி ஒதுக்கவில்லை என்று சொன்னார்கள். அதற்கடுத்து மறுபடியும் அவங்களை சந்தித்து கேட்டதற்கு, உடனடியாக மத்திய அரசிடம் நாங்கள் எழுதி அனுப்பியிருக்கின்றோம், வந்தவுடன் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அதற்கடுத்து 1 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இயக்குநரை சந்தித்து மறுபடியும் கேட்டதற்கு, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யாருக்கு ஜீவ கொடுக்கல, அதனால் எங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது என்று எங்களுக்கு ஏளனமாக பேசிவிட்டார்கள். இதன் சார்பாக மத்திய அரசிடம் நாங்கள் தகவல் போட்டு அனுப்பிவிட்டிருந்தோம். அவர்கள் எல்லா மாநிலத்திற்கும் எந்த ஜீவ பிரகாரம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் தமிழகத்தில் நிதி ஒதுக்கி உள்ளது என்று தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் இங்கே உள்ள தமிழகத்தில் உள்ள இயக்குனர் அவர்கள் நிதியை பெற்றுக்கொண்டு யோகா பயிற்சியாளர்களுக்கு நிதி வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள். இது எங்களுக்கு மிக மன வருத்தமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் இது தலையிட்டு மத்திய அரசு வழங்கியுள்ள நிதியை உடனடியாக யோகா பயிற்சியாளர்களுக்கு நிதியை வழங்க ஏற்பாடு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னா பல கட்ட போராட்டம் நடத்தியும் இந்த யோகா பயிற்சியாளர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் என்று நினைத்து தான் இந்த வேலையை பணியமர்த்தினோம். ஏன்னால் இது மிக மிக குறைவான சம்பளம். ஏனென்றால் பெண்களுக்கு 5,000 ரூபாயும் ஆண்களுக்கு 8,000 ரூபாயும் ஒதுக்கப்பட்டது. இது எந்த ஒரு சூழ்நிலையும் சகித்து கொள்ள முடியாத இந்த ஊதியத்தை நாங்கள் ஏதோ மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த வேலையில் நாங்கள் அமர்ந்தோம்.
இது எங்களுக்கு வந்து 1.5 வருடங்களாக வந்து சம்பளம் வழங்காமல் இருக்கிறது மிகவும் எங்களுக்கு வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்களும் பல கட்ட போராட்டங்கள் தமிழக அரசுக்கு வந்து கோரிக்கை விடுத்துள்ளோம். ஏன்னா எங்களுக்கு வந்து மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா மற்ற துறைகளுக்கு வந்து எந்த ஒரு நிதியும் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் வந்து சம்பளத்தை கொடுத்து கொண்டு இருக்கும் சூழ்நிலையில் வந்து யோகா பயிற்சியாளர்களுக்கு வந்து மத்திய அரசு வாங்கிய நிதியை வந்து மாநில அரசு வந்து நிதியை கொடுக்காமல் இருக்கிறது வந்து தமிழகத்தில் வந்து இருக்கிற யோகா பயிற்சியாளர் வந்து ஏமாற்ற வேலையாக கருத தோன்றுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது எதற்காக என்றால் மற்ற மாநிலத்தில் வந்து யோகா பயிற்சியாளர்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறு இல்லாமல் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் வந்து ஏன்னா வந்து 2021 வந்து திமுக அரசு வந்தால் யோகா பயிற்சியாளருக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டளித்தோம். ஆனால் இப்போ வருகின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இப்போ வந்து ஆளுகின்ற அரசுக்கு வந்து ஒரு எதிர்வினை ஆற்றுவோல எங்களுக்கு தோன்றுகிறது. 2026 வந்து எங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கவில்லை என்றால் அதற்கு தகுந்த எதிர்வினை ஆற்றும் என்பது எங்களுடைய நோக்கமாக கருதுகின்றோம். உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் தலையிட்டு உடனடியாக இயக்குனர் அவரிடம் பேசி மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை உடனடியாக மாநில அரசு வந்து யோகா பயிற்சியாளருக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் எந்த ஒரு நிலுவைத் தொகை இல்லாமல் சம்பளத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னா இப்போ வந்து அடுத்த மாதம் வந்து மாணவர்களுக்கு வந்து பணம் கட்ட வேண்டிய இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, மற்ற இதர செலவுகள் இருக்குது. இதை கொடுத்தா தான் எங்களுடைய குழந்தைகள் வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு இதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு காண வேண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.